சட்டமன்றத்தில் என்ன விவாதம் நடைபெற்றது என்று எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக சட்டமன்றத்தில் கருத்து சுதந்திரம் வேண்டும். வெளியேற்றுவது என்பது, அதுவும் ஒரு வார காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதற்கு முன்னரும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினர்களை மொத்தமாக நீக்குவது, 60 பேர் மொத்தமாக நீக்கப்பட்டது. அப்பொழுதும் குண்டுக்கட்டாக தூக்கி போடுவது. இது பொழுது அதிமுக ஆட்சியிலும் அதையே தொடர்வது. இப்போ 2 தரப்புமே மாறி மாறி இந்த மாதிரி ஈடுபடுகிற போது சட்டமன்றத்தினுடைய கௌரவம் மக்கள் மத்தியிலே குறைகிறது. எனவே கருத்து சுதந்திரத்துக்கு இடம் வேண்டும். அதே வேளையில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல், புண்படுத்தாமல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நாகரிகமான வாதங்கள் இருதரப்பும் நடைபெற்றால் நல்லது என்று நான் கருதுகிறேன். மேகதாட்டு ராசிமணலிலே அணை கட்டுவதென்று கர்நாடக அரசு முடிவெடுத்து மத்திய சர்க்கார் அதுக்கு பின்புலத்திலிருந்து வஞ்சகமாக அதை மறைமுகமாக ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் அனந்தகுமார் இல்லத்தில் ஒரு சதியாலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கர்நாடக முதலமைச்சர், அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபியைச் சேர்ந்த கர்நாடக அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் சட்ட அமைச்சர் சதானந்த கவுடாவும் கலந்து கொண்டார். அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்றால், அணைக்கு வெளிப்படையாக அனுமதி, இதைவிட சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் கலந்து கொண்டார். வெளிப்படையாக அனுமதி கொடுப்பதில்லை, ஆனால் அணையை கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்று தான் 5912 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பூர்வாங்க வேலைகளை எல்லாம் முடித்து விட்டார்கள். இது ஒரு வஞ்சகமான, தமிழகத்துக்கு சட்டவிரோதமாக, நியாயவிரோதமாக, கோர்ட் தீர்ப்புகளுக்கு விரோதமாக, உலக நாடுகள் பின்பற்றுகின்ற விதிகளுக்கு விரோதமாக நம்முடைய தலையிலே கல்லை போடுவதென்ற வேலையை கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து காவிரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக காவிரி தீரம்பூராவிலும் கட்சி கொடி கட்டாமலே 3 மாத காலம் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். இதே குற்றச்சாட்டு தான். மத்திய சர்க்காரை தான் பொறுப்பாளியாக்கி மத்திய சர்க்கார் தான் இதை தடுக்க வேண்டும். ஆனால் மத்திய சர்க்கார் சதானந்த கவுடா நாங்கள் அணை கட்டி தீர்வோம் என்று சட்டமந்திரியை சொல்லுகிற போது எப்படி நீதிக்காக அவர்கள் குரல் கொடுப்பார்கள்? இது வஞ்சகமான வேலை. இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. கர்நாடக அரசை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது. அதற்காக நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் போராடினாலும் மத்திய அரசினுடைய இந்த ஓரவஞ்சகத்தை கண்டித்துத்தான் நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராட்டங்களை நடத்தினோம். எனவே இந்த பிரச்சனையில் தமிழக அரசு நமக்கு வரப்போகிற ஆபத்தை தடுப்பதற்கு மத்திய அரசுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.